தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைந்த செய்தி திரையுலகினர், கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சர்க்கரை நோய், தைராய்டு, கல்லீரல் பாதிப்புகள், முதுகுத்தண்டுவட பிரச்சினை, அதனால் வந்த ஞாபக மறதி என விஜயகாந்தை கடந்த சில ஆண்டுகளாக வாட்டி எடுத்த நோய்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அண்மையில் நிமோனியா பாதிப்புக்கு ஆளான விஜயகாந்த் அதனோடு மியாட் மருத்துவமனையில் போராடி வந்த நிலையில் இடையில் நடந்த தேமுதிக கட்சி மாநாட்டிலும் கலந்து கொண்டார். அடுத்து மீண்டும் உடல்நலக் குறைவுக்கு ஆளாகி கொரோனாவுடன் போராடி வந்த விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் விஜயகாந்த் உடல்நிலை மோசமாக தொடங்கியது குறித்து நடிகர் தியாகு முன்னதாக பகிர்ந்த தகவல்கள் தற்போது கவனம் ஈர்த்து வருகிறது. 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தும் திமுக 3ஆம் இடத்தை பெற்றதால் எதிர்க்கட்சித் தலைவரானவர் விஜயகாந்த். கூட்டணியில் இருந்தாலும் மின்சார கட்டணம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் ஜெயலலிதாவை நேரடியாக எதிர்த்தார் விஜயகாந்த். விஜயகாந்தின் உடல்நிலை பாதிக்கப்பட தொடங்கிய போதுதான் அவரது நம்பிக்கைக்குரிய 29 எம்எல்ஏக்கள் அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள். அரசியல் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகள் அவரது மனதை பாதித்து வார்த்தைகள் வராத அளவிற்கு செய்துவிட்டது என நடிகர் தியாகு வேதனையுடன் தெரிவித்துள்ளார். அரசியலில் நம்பிக்கைக்குரியவர்கள் செய்த துரோகங்களே அவரது உடல் மற்றும் மனநலனின் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாக கருதப்படுகிறது. பலரையும் வாழ வைத்து மக்களுக்காக உழைத்த தலைவருக்கு இப்படி ஒரு நிலைமையா என அவர் உடல்நலக் குறைவாக இருந்தபோதே புலம்பி தீர்த்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் ஒரே அடியாக அழ வைத்துவிட்டு பிரிந்து சென்றுள்ள விஜயகாந்தின் நினைவுகள் நீங்காமல் நிலைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை.